ஆமென். இந்த நாளுக்குரிய வசனம் யோபு 29:14-15. நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது. என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். யோபு அவர் பில்தாத்துக்கு பதில் கொண்டு வருகிறது. ஒரு நீண்ட ஒரு பிரசங்கத்தை பண்ணி கொண்டே இருக்கிறாரு. இதில் குறிப்பாக கடந்த கால ஆசீர்வாதத்தை அவன் நினைவு கூர்ந்து, கடந்த காலத்தில் கர்த்தர் எப்படியெல்லாம் அவரை நடத்தினார், அவர் எவ்வளவு ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவராக காணப்பட்டார் என்பதை குறித்து சொல்லி இருக்கிற பகுதியை தான் நம்ம இந்த நாளில் தியானித்திருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், கடந்த கால ஆசீர்வாதத்தை அப்படியே நினைவு கூர்ந்து அது நல்லது, அதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கி அதிலேயே இருந்து விடக்கூடாது. ஒருவேளை அந்த ஆசீர்வாதமான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும் போது நம்ம சோர்ந்து போய் விடாதபடிக்கு, சூழ்நிலைகள் மாறினாலும் என் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இந்த காரியங்களை என்னை அனுமதிக்கிறார். ஏன்னா நம்ம பார்க்குறோம், யோபு இப்படி அவர் சோதிக்கப்பட்ட காலத்தில் தான் பல வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆழமான சத்தியங்களை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி நடத்தினார் என்பதை அவர் நினைவு கூற முடிகிறது, அதை மற்றவர்களுக்கு சொல்ல முடியுது. அதிலிருந்து நாமும் இந்த நாட்களில் எத்தனையோ காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ அதற்காக நம்ம நன்றி செலுத்தணும். நம்மை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுடைய காரணமே நாம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதங்களாக காணப்படணும், ஆசீர்வாத வாய்க்கால்களாக மாற்றப்படணும். நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற அறிவு, கல்வி, பதவி, அனுபவம், பணம், அதிகாரம், நம்ம கர்த்தர் கொடுத்துருக்க நேரம், திறமை எல்லாவற்றினாலும் நாம் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பிரயோஜனப்படுத்துவதற்காக நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதற்காக தான் ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், கிருபை வரங்களை தந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவரே ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும், ஏதாவது ஒரு விதத்தில் அப்பாவுக்காக நாங்கள் வாழணும். எங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்களுடைய கைகளை ஒப்பு கொடுக்குறோம், கால்களை ஒப்பு கொடுக்குறோம், வாயை ஒப்பு கொடுக்குறோம், எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் கருவிகளாக நம்ம எடுத்து பயன்படுத்துவார். ஏன்னா சுவாமி மறுபடியும் இந்த உலகத்தில் அவர் இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்கு, அற்புதங்களை செய்வதற்கு அவர் வர முடியாது. நமக்கு எல்லா அதிகாரத்தையும் கருத்தை நமக்கு தந்து கொண்டு போயிருக்கார். அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது குருடர்கள் பார்வையடைந்தார்கள், முடவர்கள் குணமாக்கப்பட்டிருக்கிறாங்க, குஷ்டரோகிகள் தொட்டு சுகப்படுத்தி இருக்கிற, பசியாக இருந்தவங்களுக்கு அவர் ஆகாரம் கொடுத்திருக்கிறாரு, ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரித்திருக்கிறார், ஏழை எளிய மக்களை ஆண்டவர் எப்படியெல்லாம் வழி நடத்தி இருக்கார். யாரும் அவரிடத்தில் வந்தவங்க திரும்பி போனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எக்ஸப்ட் அந்த வாலிபன் அவனுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு போனோன்னு சொல்கிற ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றையும் விற்று தரித்திற்கு கொடுன்னு சொல்லும்போது தான் அவன் சோர்ந்து அப்படியே திரும்பி போகிறான். அது எல்லாரும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்குறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம தான் அவருடைய ஒரு வாய்க்கால்களாக அந்த உலகத்தில் வாழ்வதற்கு, அவருடைய ஒரு கையாக காலாக வாழ்வதற்கு நம்மை ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறாகவே நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற பிள்ளைகளாக, சாட்சிகளாக இருக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தர நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை குழப்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு, ஆறுதலற்று இருக்கிறவங்களுக்கு ஆறுதலாக, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்க அந்த கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாக, இன்னும் துயரப்பட்டவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்களாக, விழுந்து கிடக்கிறவங்களை தூக்கி எடுக்கிறவர்களாக, இன்னும் சிறைச்சாலை இருக்கிறவர்களை போய் பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை பேசுகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவருடைய சமூகத்தில் வராமல் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வருகிறவர்களாக, நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறவர்களாக, பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம உதவிக்காரம் நீட்டுவர்களாக காணப்படுவதற்கு தான் கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் வைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கொண்டு பெரிய காரியங்களை சொன்ன அந்த திமிர்வாதக்காரன், அவனால் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல. அவருடைய நண்பர்கள் 4 பேர்கள் தூக்கி கொண்டு வந்ததை பார்த்து அவருடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் விடுவித்தார். ஒருவேளை இன்னும் இப்படிப்பட்ட பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, சுகத்தை, விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இன்னும் சிறையிருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்கள ஆண்டவர் நமக்கு ஒரு வேளை நினைப்பூட்டினான்னா அவங்கள நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் கொண்டு வருவோம். அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிப்போம். அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். யாரெல்லாம் சிக்கா இருக்கிறாங்களோ போய் பார்க்கலாம், அவங்கள போய் பார்த்து நல் வார்த்தைகளை
பேசி ஜெபித்து வரலாம். இப்படி என்னென்ன ஊழியங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறாரோ அதை நம்ம உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்த நாளில் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்காக நம்ம பயன்படுவதற்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்தும். அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், யோபு சொல்கிறாரு, குருடனுக்கு கண்ணாக இருந்திருக்கிறார், சப்பானிக்கு காலாக இருந்திருக்கிறேன், எளியவர்கள் தகப்பனாக இருந்திருக்கிறேன், அறியாதவருடைய வழக்கை ஆராய்ந்து பார்த்து அந்த வழக்குகளை அவர் தீர்த்து வைத்திருக்கிறார், அநியாயக்காருடைய கடவாய் பற்களை உடைத்திருக்கிறார், அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கி இருக்கிறார். இப்படி பல காரியங்கள் இந்த இடத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்கிறோம். நாமும் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருக்காக கர்த்தருடைய நாம மகிமைக்கெண்டா பிரயோஜனப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறதுனால நாமும் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு எந்த தாளந்தும் இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான கிருபை வரங்களை கொடுத்துருக்கிறார், நேரத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த நமக்கு பலருக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருக்கு நம்ம பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக வாழுவதற்கு கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே, கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். நாம் தகப்பனே, யோபுடைய வாழ்க்கையில் உச்சக்கட்ட வேதனையில், அவ்வளோ நெருக்கத்தில், எல்லா நண்பர்களாலும் பல விதத்தில் குத்தப்பட்டு கிழிக்கப்பட்டு காயப்பட்டு வேதனையில் தவித்து கொண்ட நேரத்தில் உடலளவில் பல கஷ்டங்கள், வேதனை, வலிகள், நாற்றமெடுக்கிற ஒரு அனுபவம், குடும்பத்தாரால், உறவினர்களால், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. அந்த நேரத்திலும் அப்பா எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து கடந்த நாட்களை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகிறத நாங்கள் பார்க்குறோம். நாங்களும் அப்பா ஏதாவது ஒரு விதத்தில் பிரயோஜனப்படுவதற்கு எங்களை அழைக்கிறீங்க. ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் மடிந்தோம் என்று அல்ல ராஜா, எங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. இந்த நாளை எங்கள் ஆயுஸ்நாளை கூட்டி சேர்த்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு என்று சொல்லி அதை நாங்கள் புரிந்து கொண்டு இன்னும் நாங்கள் கவலைப்பட்டு துக்கித்து எங்களுக்கு வந்திருக்கிற சோதனைகள், வேதனைகள், கண்ணீர்களை நாங்கள் அமிழ்ந்து போய்விடாதபடிக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக பயன்படுத்தப்பட அப்பா அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இல்லை ஒரு கருவிகளாக எடுத்து பயன்படுத்திடுங்கப்பா. திரும்ப வனைந்து எங்களை உடைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க. வனைந்து கொண்டிருக்கிற தகப்பன் கெட்டு போய் விடாதபடிக்கு எங்களை வணைகிறீங்க. ஆகவே நாங்கள் சோர்ந்து போய் விடாதபடிக்கு எங்களை உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எடுத்து பயன்படுத்திடுங்கப்பா. வறுமையான பாத்திரங்களப்பா எங்களை நிரப்புங்கப்பா. அநேக நேரங்களில் சூழ்நிலைகளை பார்த்து, பலவீனங்களை பார்த்து எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எங்களால் செய்ய முடியாது, பணம் இல்லை, நேரம் இல்லை என்று சொல்லி பல காரியங்களை சொல்லி எங்களை தாளந்துகளை கூட நாங்கள் புதைத்து வைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு அப்பா ரெட்டிப்பாக்கி ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க கத்த கிருபைச்சீங்க. ஏசப்பா அதை நீங்கள் எதிர்பார்த்து நிற்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து நிற்கிறீங்க. உங்களுக்காக நாங்கள் வாயாக, கையாக, காலாக இருக்கிறதுக்கு அழைக்கிறீங்கப்பா. எனக்காக யாருண்டு, என் வார்த்தையை பேச யாருண்டு என்று சொல்லி நிற்கிற தகப்பனுடைய ஆண்டவரே சத்தம் கேட்டு நாங்கள் சித்தம் செய்ய எங்களை தத்தம் செய்கிறோம் அப்பா. எடுத்து பயன்படுத்திருங்கப்பா. ஏதோ ஒருவருக்கு ஆறுதலாக, ஏதோ ஒருவருக்கு உதவிகரம் நீட்டுவர்களாக, ஏதோ ஒருவருக்கப்பா நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக, அவர்களை கண்டு விசாரிக்கிறவர்களாக ஆண்டவரே அப்பா நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்திருங்க. எங்களுக்கு என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறதை விட்டு சுவாமி ஆண்டவரே பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக வாழ எங்களை கர்த்தாவே இந்த காலை நேரத்தில் ஆவியானவரை எங்களை நிரப்பி அப்பா வழிதோடும் பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்திருங்கப்பா. மனாந்திரம் தான் சுவாமி, வாழ்க்கையில கஷ்டங்கள் தான் ராஜா, கவலைகள் தான் ஆண்டவரே, தனித்து விடப்பட்ட ஒரு விடாய்த்து போன ஒரு அனுபவம் தான். ஆனாலும் அப்பா எங்க தகப்பன் எங்க கூட இருக்கும்போது அந்த நேரத்திலும் அப்பா நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த உமக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தந்திருக்கேன். எங்க பலத்தாலோ எங்க ஞானத்தாலோ எங்களுடைய அப்பா எந்த கிருபைனாலும் முடியாத ராஜா, உங்க கிருபைக்காக நாங்கள் இந்த காலை நேரத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. கிருபைனால் நிரப்புங்க பாவினால் நிரப்புங்கப்பா. சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை தட்டி எழுப்பி உற்சாகத்தின் ஆவினால் நிரப்பி நாளில் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ இன்னும்
இன்னும் என்னால் பயன்படுத்தப்பட வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி சுவாமி ஆண்டவரே ஒவ்வொரு தட்டி எழுப்பி மறுபடியும் மறு அர்ப்பணம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை தருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், தருணம் தருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எடுத்து பயன்படுத்துங்க. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், உயர்த்தப்படட்டும், கனப்படுத்தப்படட்டும், அப்பா மேன்மைப்படுத்தப்படட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பிள்ளைகள், எங்களுடைய பெற்றோர், உற்றார் உறவினர்கள் எல்லாரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற நாள் சந்தோஷம், சமாதானம் இருக்க, மன மகிழ்ச்சியா இருக்க ஆண்டவரே ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்காக பயன்படுத்தப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஏழை எளிய மக்கள், திக்கற்ற பிள்ளைகள் எங்களை சுற்றி உண்டல்லவோ ராஜா, தேவையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா, வேதனையில் இருக்கிறவங்க உண்டு ராஜா. எங்களுக்கு காண்பித்து தாங்க. அவர்களுக்கு எந்த விதத்தில் நாங்கள் பிரயோஜனப்பட நீங்க சித்தமா இருக்கிறீங்களோ எடுத்து பயன்படுத்துங்க. விட்டு கொடுக்கிறோம். சகல துதி கனமாய்மையா உமக்கே செலுத்துகிறோம். மாலையில் வந்து உமக்கு நன்றி செலுத்த உதவிச்சிங்க. குற்றங்களை ஆற்றி மன்னிங்க. துதி கனமாய்மையா ஆற்றி நீங்கள் எடுத்துக்கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவிலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென்.